சென்னையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. உதவி கேட்டு சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபட்ட காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பட்டினப்பாக்கத்திற்கு அருகே போலீஸ் பூத்தில் வைத்து சிறுமிக்கு காவலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகவே இருப்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்தது இந்த சம்பவத்தில்? சென்னையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக 13 வயது சிறுமியை போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்த போக்குவரத்து காவலரான ராமன் என்பவர் தற்போது மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் சென்னையில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு தருவதாக அழைத்துச் சென்று 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் தற்போது போக்குவரத்து காவலர், சென்னையைச் சேர்ந்த போக்குவரத்து காவலர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி மயிலாப்பூரில் 13 வயது சிறுமியை அங்குள்ள பாதுகாப்பு தருவதாக, தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாதுகாப்பு தருவதாக அழைத்துச் சென்று போலீஸ் பூத்தில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தற்போது போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி 13 வயது சிறுமி தனது 16 வயது ஆண் நண்பரின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சிறுமி தனியாக வந்து சாலையில் நடந்து சென்ற போது சிறுமி யார் என்று குறித்து விவரங்கள் கேட்டு அந்த சிறுமியை அவரது தாயாரிடம் ஒப்படைப்பதாக அழைத்துச் சென்ற போக்குவரத்து காவலர் அங்கு இருந்த போலீஸ் பூத்தில் வைத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே இந்த சிறுமி வந்து அந்த சம்பவத்திற்கு அடுத்த நாள் தனது ஆண் நண்பருடன் கடலூர் சென்றிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை செய்த போது அந்த 16 வயது ஆண் நண்பரும் சிறுமியை பாலியல் தொல்லை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து தற்போது போக்குவரத்து காவலர் ராமன் அதே போன்று சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அவரது 16 வயது நண்பர் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த அந்த 16 வயது சிறுவனின் தாய் ஆகிய மூவரையும் தற்போது மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு தருவதாக தனது போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்று போலீஸ் பூத்தில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் போக்குவரத்து காவலர் ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமும், அதே போன்று அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் அவரது 16 வயது ஆண் நண்பர் மற்றும் அந்த சிறுவனின் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காக்க வேண்டிய அந்த காவலரை இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அவை மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.